டேய் தம்பி, நீ நிம்மதியா நைட்டு தூங்கி எந்திரிச்சு முடிச்சுட்டு காலையில உன்னோட போன் எடுத்து சாட்ஜிபிடியோ இல்ல ஜெமினியோ ஓபன் பண்ணி பாக்குற. அதுல சாட்ஜிபிடியும் ஜெமினியும் ஓப்பனே ஆகல. கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாக்குறேன், இன்டர்நெட்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணணும்னா 5000 rupees கட்டினா மட்டும் தான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உனக்கு வருது. அப்ப நீ என்ன பண்ணுவ? சரி விட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கூகுள்கிட்ட டவுட் கேட்டா அது ஒரு சில டவுட்டை மட்டும் தான் நமக்கு கிளியர் பண்ணும். ஆனா சாட்ஜிபிடி ஜெமினிட்ட டவுட் கேட்டா நம்ம சாதாரணமா கேட்க மாட்டோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, அதுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடு, அதை ஒரு கண்டென்ட்டா கொடு, கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஏத்த மாதிரி கொடு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடு, என் ரெஸ்யூம் கூட ரெடி பண்ணி கொடுன்னு கேட்போம். ஏஐ ஒரு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணுவோம். கண்டென்ட் கிரியேட்டர், ப்ரோகிராமர், ஆபீஸ் ஒர்க்கர் இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இன்ன வரைக்கும் ஓட்டிட்டு. அதனால ஒரு நாள் ஏஐ எல்லாமே டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாமே வாழ முடியாதுன்னு சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேலையோட வேகம் கண்டிப்பா குறையும். ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த ஏஐ யூஸ் பண்ணா 2 நிமிஷத்திலேயே முடிச்சிருது. ஒரு கிரியேட்டர் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா ஒரு நாளாவது ஆகும். அந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 2 நிமிஷத்துல எடுத்துடலாம். அப்படி இருக்கும்போது ஏஐ திடீர்னு அன்அவைலபிள் ஆயிடுச்சு. முதல்ல மக்கள் பேனிக் ஆகிறது டெக்னாலஜி போயிட்டதுக்காக இல்ல, அதுல இவ்வளவு காலமா பழகிட்டுன்றதான் உண்மை. எல்லா ஏஐ கம்பெனிஸுமே ஒரே நேரத்துல எக்ஸ்பென்சிவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டாங்கன்னா அப்போ ஏஐ சாதாரண டூல்ல இருந்து யாரால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க தான் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு ஐடென்டிஃபையும் உருவாக்கலாம். நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ 5000ன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்போ டெக்னாலஜி எல்லாமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணுமா இல்ல பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏஐ பவர்ஃபுல்லா கிடைக்கும்? இங்க இதுதான் உண்மையான கேள்வி. ஆனா இன்னொரு விஷயம் மட்டும் மறக்கவே கூடாது, சாட்ஜிபிடியும் ஜெமினியும் இல்லைன்னா இங்க உலகமே நின்னுறாது. ஏஐ வர்றதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், கண்டென்ட் கிரியேட் பண்ணோம், ரிசர்ச் பண்ணோம், ப்ராப்ளமே சால்வ் பண்ணோம். இந்த ஏஐ நம்மளோட வாழ்க்கையை ரீப்ளேஸ் பண்ணல, நம்ம வேலை செய்யற விதத்தை சேஞ்ச் பண்ணிருக்கு. அதனால நாளைக்கு ஏஐ இல்லாம போயிட்டாலுமே நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாமே சமூக அடாப்ட் ஆயிடணும். நம்ம கையில இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கும் அந்த ஏஐயை நம்பி வாழ்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இந்த ஏஐ எல்லாமே நமக்கு அசிஸ்டண்டா இருக்கட்டும், நம்மளோட பிரெயினுக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு ஏஐ இல்லைன்னா கூட நம்மளோட யோசிக்கிற திறன் இல்லாம போயிடக்கூடாது.